மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு வளர்ச்சி பணி திட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வால்டெக்ஸ் சாலையில் உள்ள விஓசி சாலையில் உள்ள சென்னை ஆரம்ப பள்ளியில் பூஜை துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எஸ்டிமேட்டட் வேல்யூவாக 1,15,00,000 மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் இந்த பகுதியின் மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மரியாதைக்குரிய ஆர்டிசி அவர்களும் உடனிருந்து இந்த பூஜை நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலே உள்ள ஒரு ஜிம் பில்டிங் துவங்கப்பட்டிருக்கு. அதற்காக மதிப்பீடு 42 லட்சம் தயாரிக்கப்பட்டு சென்னை மாநகராட்சியின் கேபிட்டல் ஃபண்ட்ல இருந்து இந்த பணி துவங்கப்பட்டிருக்குது. அதன் தொடர்ச்சியாக அம்மன் கோயில் தெருவில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டட பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 1.20 லட்சம் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இந்த பணிகளும் துவங்கப்பட்டு இதற்கான மதிப்பீடு 18 மாதங்களுக்குள் இந்த கட்டிட பணிகளை முடிக்குமாறு தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளும் அறிவுறுத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சண்முக சாலையில் உள்ள வார்டு 55 வரக்கூடிய நாட்களில் ஜிம் கட்டிட பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. அதற்காக மதிப்பீடு 45 லட்சம் தயாரிக்கப்பட்டு பணி இன்று இது 4க்குமே பூஜை போட்டு துவங்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த பணிகள் முடிவுற்று இந்த பணிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்படும். சென்னையில் 65,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்னிங் ஃபுட்டு அம்மாவோட உணவகத்தில் அடிக்கப்பட்டு தனியாருக்கு திட்டம் இருக்கிறதாகவும் எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் காலை உணவு திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்தான திட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து இதுவரை சென்னை மாநகராட்சி கைவசத்தில் இருந்து அம்மா உணவுடன் தொடர்ந்து இந்த காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருந்தது. 5 பள்ளிகளுக்கு ஒரு கிச்சன் என்று அமைக்கப்பட்டு காலையில் 8 மணிக்கே அந்தந்த பள்ளிகளுக்கு உணவு வழங்குமாறு தெரிவித்து தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற்று இருக்கிறது. இன்றைக்கு அது டெண்டருக்குரியதாக இருக்கிறது. அது இன்னும் பரிசீலனை இருக்கிறது. விரைவில் அதற்கான தீர்வும் முடிவும் வழங்கப்படும். அதான் அதற்கான ஆலோசனை போயிட்டு இருக்கு. விரைவில் அதான் அது குறித்து ஆலோசனை செய்திருக்கோம். மாநகராட்சி இதை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் முடிவு எடுக்கப்படல. முடிவு எடுத்த பின்னர் அறிவிக்கப்படும். அம்மா உணவகத்தில் இந்த சாப்பாடுக்கு அந்த கேஸ் உரிய நிதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டாக் போச்சு. அதெல்லாம் ஆய்வு வேணா மேற்கொண்டீங்கன்னா அது மாதிரி இல்ல, அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இது எதிர்கட்சியினால துவங்கப்பட்ட திட்டமாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய வரைக்குமே அம்மா உணவகத்தில் தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள். எந்த ஒரு பகுதியிலும் அம்மா உணவகங்கள் எந்த வகையில செயல்பாட்டில் இருந்ததோ அதே வகையில் இருக்குமாறு அறிவுறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நிதியாண்டிலும் அம்மா உணவகத்தில் என்று தனியாக நிதி ஒதுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வழங்கப்படுகிறது. அதே போல பாத்திரங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள். வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு படிக்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்றாரு. சென்னையை சார்ந்த மேயரா பெண் மேயரா உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? சென்னை மாநகராட்சியை பொறுத்தீங்கன்னா நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2022 சென்னை தான் பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த மாநிலங்கள் பார்க்கும் பொழுது சென்னை மாநகரத்துக்கு அந்த அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சென்னை மாநகராட்சியில் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு கையெழுப்பு நடத்துறோம். இதுல பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கிறது, எந்த அளவு பெண்கள் போக்குவரத்துலையோ இல்ல பொது இடங்கள்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ தனியா போகக்கூடிய சூழல் இருக்க பகுதிகள் எல்லாம் என்ன மாதிரி நெருடல் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதற்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு ஒரு ஆண்டா அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். ஆளுநர் அவர்கள் அந்த மாளிகையிலேயே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கையிலையும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளையும் கூறுறதை விட்டுட்டு பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு, பெண்களுக்கான ஆட்சி எந்த அளவு இருக்கு, பெண்களுக்கான திட்டங்கள் எவ்வளவு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள், பெண்கள் இதனால எவ்வளவு பேர் பயனடைகிறார்கள் என்று நேரில் பார்க்குமாறு ஆளுநரை கேட்டுக்கிறேன்.